உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிருது. மறுநாள் பொண்ணு கேட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு வானதி சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனாலும் வீட்டில் எல்லாரும் சொல்கிறதுனால சரின்னு சம்மதிச்சிடுறாரு. முழு மனசு அவருக்கு இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் நல்லா கொண்டாடினோம்ல, சூப்பராக இருக்குல்ல, இந்த வருஷம் மாதிரி எப்போவுமே நம்ம கொண்டாடினதே இல்லை. டேய் ஏன்டா இப்படி போய் சொல்கிற அப்படின்னு நடேசன் கேட்க, என்னப்பா நான் போய் சொல்லிட்டேன், எப்படா நம்ம பொங்கல் கொண்டாடினோம்? ஓ அப்படி வரீங்களா, அது என்னமோ வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்ல, எல்லாம் என் அண்ணி வந்ததான் அப்படின்னு பல்லவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. சைக்கிள் கேப்பில் காயத்ரி கொண்டு போய் பொங்கலை கொடுக்குறாருங்க. அதாங்க ஆச்சரியம். அவங்க முழுசாக லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க. போய் வீட்டுக்கு போய் நான் நிறுத்திடுவேங்கிறாரு. சோழன் பிரச்சனை மட்டும் இல்லைனா அப்படிங்கிறாங்க. அடங்கையால் அடுத்த வருஷம் தலை பொங்கலாம். காலேஜ் தான் முடிக்கிறோம் பல்லவன் அவங்கள எடுத்து சொல்கிறாங்க. அங்கிட்டு ஆக மொத்தம் ஐயனார் குடும்பத்துக்கு 4 மருமகள் ரெடிங்க. ஆனால் 4ல் இந்த 3ஆவதாக இருக்கே வானதி, அது மட்டும்தான் நெருடிக்கிட்டே இருக்குது. சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறதா, இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆகுமா, இல்லை வீட்டுக்குன்னு ஒரு வில்லி இருந்தால் தான் கதை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காண்டி இவங்களை சொருகிறாங்களான்னு தெரியலை. இப்போ ஃபோன் வருதுங்க. அவர் ஏற்கனவே நம்ம நிலாவுக்கு ராகு வந்து ஃபோன் மெசேஜ் அனுப்புகிறாரு. அது கரெக்டாக அவர் பார்த்துட்டு இவனேன்னு சொல்லி மெசேஜ் போட்டு விடுறாரு. பரதேசி பல அப்படி இப்படின்ட்டு. என்னடா அது நிலா இப்படிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு அங்கே ராகு தூக்கி வாரி போடுது. அதை அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுறாரு சோழன். நிலாவுக்கு தெரியலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் அடிக்கிறாருங்க. ஃபோன் அடிச்சுட்டு ஏன் இப்படி பேசுனீங்க, ஏன் இப்படி வச்சிங்க அப்படின்னு கேட்காம, அப்படி கேட்டால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமே அப்படின்ட்டு நிலா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார். அடிச்சிட்டானா, மெசேஜ் போட்டேன், இப்போ அடிக்கிறேன் ஃபோனு அப்படின்னு சோழனுக்கு வயிறு எரியுது. அடுத்து என்னங்க சார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, அதை கொண்டாந்து தர முடியுமா கோச்சிக்காம அப்படின்னு சொல்ல, அப்படின்னு யோசிக்க, நான் வேணா வந்து வீட்டில் வந்து வாங்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்க, நோ 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 வேணாம், நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, எங்கே வர்றீங்க, ஆஃபீஸுக்கு தான். ஆஃபீஸுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்க, வீட்டுக்கா, இல்லை வீட்டுக்கெலாம் வேணாம், நான் ஆஃபீஸ்க்கே வரேன். இல்லை நிலா, ஆஃபீஸ் மூடி இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க, அவ்வளோதான், முக்கியமான வேலைகள் அதில் இருக்குது, நான் கொஞ்சம் அதை கூட்டி கரைச்சி பார்த்து நான் அதை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நிலா யோசிக்கிறாங்க, சரி அவன் இங்கே வர்றதுக்குள்ள நம்ம போய் கொடுப்போம் அப்படின்ட்டு, சரி கொண்டாறேன் அப்படிங்கிறாங்க. சோழன் வந்து என்ன கொண்டாறணும், ஐயோ அவர்கிட்ட லேப்டாப் இருக்குல்ல, அங்கே கொண்டு சப்மிட் பண்ணணும், நிறைய இது அவங்க ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, அது எதுக்கு, அவன் வந்து வாங்கிட்டு போகலாம் சொல்ல வேண்டியதானே, அவன் எதுக்குங்க, அவெல்லாம் நம்ம வீட்டு வாசப்பல்லோட மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆஹா நம்ம பொண்டாட்டி மனசில் அவனை பற்றின நினப்பு அப்படி தூசி துரும்பு மாதிரில வச்சுக்கிட்டு இருக்கா, சூப்பரா சோழா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போய் லேப்டாப் எடுக்கிறாங்க. ஏங்க நீங்கள் மட்டும் போகிறீங்களா? ஆமாம் நான் மட்டும்தான் போகணும். இல்லை கூட என்ன இந்த வீட்டை சேர்த்து கூட்டி போகணுமா? வீடு சேர்த்து கூட்டி போவேனா? அது வந்து நீங்கள் வர்றீங்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க அப்படி சொல்ல, வேணாங்க, இல்லை அவன் அப்புறம் ஆஃபீஸில் ஏதாவது வச்சு பேசிட்டானா, ஆஃபீஸுக்கே அவன் கூப்பிடல, வீட்டுக்கா அப்படின்னு இன்னும் தூக்கி வாரி போடுது சோழனுக்கு. ஏன் வீடாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்க, ஏங்க வேணாங்க கொடுங்கங்க, அவனுக்கு தேவை லேப்டாப் தானே, நான் போய் கொடுத்துக்கிறேன். என்ன சோழா பயம்மா, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சோழா. ஆமாம்மா உங்கள் அப்பா அம்மாவே கண்ணில் மண்ணை விட்டுட்டு தானே வந்தீங்க அப்படின்னு முறைக்கிறாங்க. என்ன கிண்டலா? சேச்சா நான் உண்மையை சொன்னேங்க, அப்பப்போ உண்மையை சொன்னீங்கன்ட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு நோக்கடிக்கிறீங்க உங்களை அப்படின்னு மண்டையில் நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க. அம்மா என்னங்க இவ்வளோ டெரராக இருக்கீங்க, என்ன அப்புறம் நீங்கள் இப்படி பேசுனா? இல்லைங்க ஒருத்தவங்க மிரட்டுவாங்க, அடுத்து தான் கொட்டுவாங்க அடிப்பாங்க, நீங்கள் எடுத்தோன்னே க்ளீன் போல்டாக்கி டொப்புன்னு கொட்டிட்டீங்களே, ஐயோ நான் இனிமேல் நாளையிலேருந்து ஒரு ஹெல்மெட் தாங்க போடணும். ஏன் நீங்கள் கொட்டுறதெல்லாம் நான் வாங்கின வலிக்குதே. ஓ அப்போ என் கை வலிக்கலாமோ? அச்சுச்சோ உங்கள் கை வலிக்குமா, சரி ஹெல்மெட் போடலை, ஐயோ தள்ளுங்க அப்படின்னு லேப்டாப் எடுக்கிறாங்க. பேக்கை காணமே அப்படிங்கல, இந்த தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அங்கிட்டு விழுந்து கிடக்கு. எப்படி விழுந்துச்சு, நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே எடுத்தீங்களா, அப்போ கீழே விழுந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, சரி கொடுங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்பா இந்த தேங்க்ஸை கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கல. ஐயோ மெசேஜ் எதுவும் பார்த்துருவாங்களா, எதுவும் கேட்டுருவானா மெசேஜை பற்றி, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்க. அதுக்கப்புறம் லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறாங்க. போய் கிச்சனில் போய் தண்ணி குடிக்கிறாங்க. தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போயிடலாமா, அதுக்குள்ளே இவன் ஃபோன் அடித்து கேட்பானே அப்படிங்கல பார்க்குறாங்க. மறுபடியும் மெசேஜ் வருதுங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ நான் போட்டு தரேன் அப்படின்னு சோழன் டீ போட போகிறாரு. நம்ம நினச்சதை எப்படி இவன் நினைக்கிறான், என்ன பார்க்குறீங்க, நம்ம நினச்சதை இவன் எப்படி நினைக்கிறான்னு தானே கேட்குறீங்க. என்ன நிலா, உங்கள் நினப்பு பூரா என்கிட்ட தானே இருக்குது. என்னது, ஐயோ சாரி என் நினப்பு பூரா உங்ககிட்ட தானே இருக்குது, அதான் நீங்கள் போங்க டீ வரும் உங்கள் ரூம்பு தேடி அப்படின்னு சொல்ல, சோழனை பார்த்து நிலா அப்படியே சிரிச்சிட்டு போகிறாங்க. போய் உள்ளார போய் பார்க்குறாங்க. மெசேஜ் வந்து கிடக்கு. நிலா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, இந்த வர்றேன் அப்படிங்கல. அது சரி இருக்கட்டும் நிலா, எதுக்கு ஏன் அப்படி மெசேஜ் போட்டிங்க அப்படின்னு போட, இவங்க பார்க்குறாங்க என்ன மெசேஜ் போட்டாங்க, வரேன்
வரேன்னு தானே போட்டிருக்கேன், என்னங்க வரேன்னு தானே போட்டிருக்கேன் அப்படின்னு பதிலுக்கு டைப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இல்லை நேற்று அவ்வளோ இதாக திட்டி அனுப்புனீங்கல்ல, நான் ஹாப்பி பொங்கல் தானே அனுப்புனேன், அதுக்கே இப்படி திட்டி அனுப்புனீங்க மோசமா அப்படின்னு கேட்க, நமக்கு எப்போ ஹாப்பி பொங்கல் அனுப்புனாரு, நம்ம எப்போ திருப்பி அனுப்புனோம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க உங்களுக்கு நேற்று அனுப்புனோம்ல அந்த மெசேஜை அப்படியே எனக்கு அனுப்புங்க, நீங்கள் அனுப்புனதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, என்ன இவ மறுபடியும் கேட்குறா, சரி அனுப்புவோம் அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாரு. அதை போட்டு கேட்குறாங்க. ராகவ் போட்டு பேசுனதை கேட்க கேட்க கட்டுப்பாடுறாங்க. இவருக்கு வந்து அடுத்த வருஷம் தலைப்பொங்கலா, ஒன்று பரதேசி பையலை பரதேசி மண்டையா, உன்னையெல்லாம் என்னடா இருக்குன்னு சொல்லணும், உன் மூஞ்சிக்கு தலைப்பொங்கல் கொண்டாடுதா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. சரி அடுத்து என்ன இங்கேருந்து யார் போட்டிருப்பா அப்படின்னு பார்த்தா, இங்கே நிலா என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே இங்கே டைப் ஆகிருக்கு. என்னது நம்ம சொன்னது டைப் ஆயிருச்சா இல்லை நேற்று அனுப்பின மெசேஜா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம் இது இங்கே என் செல்லம் தான் போயிருக்கு, எப்படி ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே. ஓ இந்த ஃபோனு நேற்று சோழன் கையில் இருந்துச்சு, ஓ தொறாதே அனுப்பியிருக்கா, ஆமாம்மா நமக்கே இவ்வளோ கோவம் வரையில அவருக்கு கோவம் வராதா என்ன அப்படி நினச்சிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டீ ரெடி அப்படின்னு வராரு. டீயை கொண்டாந்து ஒரு ஆசையாக கொடுக்குற பார்த்து இவங்களுக்குள்ளே மனசுக்குள்ள அப்படியே உள்ளூர பொங்குதுங்க, காதல் வருது. ஆனாலும் கண்ணாமூச்சி ஏனடான்னு ஒரு பாட்டு மாதிரி இவங்க கண்ணாமூச்சி ஆடுறாங்க. தேங்க்ஸ் சோழா அப்படிங்கல. அதுக்கப்புறம் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு திரும்பிக்கிறாரு. அப்புறம் நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா, நீங்கள் மட்டும் போகாதீங்க நானும் வர்றேங்க. நீங்கள் எதுக்கு சோழா, இல்லை நான் ஒரு டிரைவராக வர்றேன், நான் வெளியே நின்றுக்கிறேன், நான் வந்ததாக கூட நீங்கள் காமிச்சிக்க வேணாம், நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்தால் போதும். ஏன்பா அவன் என்ன பண்ண போகிறான், இல்லைங்க அவன் கொஞ்சம் மோசமானவங்க, அவன் மறுபடியும் தப்பு தப்பாக ஏதாவது பேசுனா அவன் எப்படி பேசுவான், அதான் அட்டி கொடுத்துட்டு மூஞ்சி முறைலாம் ஒட்டச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, இனிமேல் எனக்கு ஃபோன்லாம் பேச மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். இல்லைங்க மெசேஜ் போட்டானா போட மாட்டான் பாஸ், போடுவாங்க, உங்களுக்கு எப்படிங்க அடித்து சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ அவன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலை. என்ன கேட்பான், அடுத்த வருஷம் நமக்கு தலைப்பொங்கல் அதனால நான் ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க, அதுக்கு இங்கேருந்து பரதேசி பல உனக்கெல்லாம் லவ் தேவைடா அப்படி இப்படின்னு திருப்பி நான் பதில் போடணுமா, என்ன நம்ம சொன்னதை அப்படியே சொல்கிறாளே ஒருவேளை கேட்டுவிட்டானோ அப்படிங்கிற திருப்பி அந்த மெசேஜை காமிக்கிறாங்க. நம்ம தான் டெலீட்டு பண்ணிட்டோமே அப்புறம் எப்படி ஃபோனை வாங்கி மேலே கீழே பார்க்குறாரு சோழன். நொங்குன்னு மறுபடியும் கொட்டுறாங்க தலையில். ஏங்க கொட்டினீங்க, இது சும்மா செல்லமாக கொட்டினேன், இந்த மெசேஜ் யார் அனுப்புனது அப்படி கேட்கல, அதான் தெரிஞ்சிருச்சுல சொல்லிட்டான் போல இருக்கே, நான் உங்கள் மெசேஜ் ஏங்க இப்படி திட்டி அனுப்புனீங்க அப்படி தானே கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதானே நான் தான் சோழன்னு காமிச்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன கையோட பார்க்குறாங்க. ஏங்க கோமா அவன் பேசுனது எனக்கு கடுப்பு வந்துருச்சு தெரியுமா, அதுதாங்க அப்படி போட்டேன், ஏன் உங்களுக்கே கேட்டிருந்தா அப்படி தானே தோணி இருக்கும் அப்படிங்கல அப்படி முறைக்க, ஆகா முறைக்கிறாளே, முறைக்கையிலே கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்கு, உதடு சிரிப்பு வருது, சிரிச்சிருங்க அப்படின்னு சொல்ல சிரிக்கிறாங்க. கக்கன்னு சிரிக்க, அப்பா சிரிச்சுட்டாடா சாமி, என்னங்க நீலா நினைக்கிறீங்க, நான் போட்டது எதுவும் தப்பே இல்லை சோழா அப்படின்னு கண்ணத்தை ஒரு கிள்ளிட்டு என் கூட வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். ஐயோ ஒன்றா போகலாம் நீலா, அப்போ கோவம் இல்லையா, நான் ஏங்க கோவிக்க போகிறேன், நீங்கள் அவன் அனுப்பின மெசேஜை கேட்டுட்டு செம்ம கோவம் வந்துச்சு, நீங்கள் அனுப்புனதை நானும் சொல்லி திட்டுனேன், ஐயோ அப்படின்னு கட்டி பிடிக்க வராரு. அப்படிங்களா, சரி விடுங்க அப்படியே கரெக்டாக அப்படியே அழப்பிங்களே அப்படின்ட்டு வண்டியில் ஏறுறாங்க. சேரன் வராரு, என்னப்பா இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடும், பார்த்து பத்திரம் போயிட்டாப்பா, அதான் சோழன் வர்றாருல அப்புறம் என்ன அப்படியே இவங்களுக்கு மெய் மறக்குது சோழனுக்கு, பாடுறா நம்மளை இவ்வளோ பெருமையாக சொல்கிறாளே அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. காரில் வெளில நிப்பாட்டிக்கிறாரு. நீங்கள் போங்க வாங்க சோழா, இல்லைங்க வேணாங்க நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன்ப்பா பயம் இல்லையா, அவனை கண்டு என்னை ஏதோ பண்ணிடுவான்னு பயப்படுவீங்களே, பயம்லாம் இல்லைங்க, எனக்கு என்னங்க பயம், என் பொண்டாட்டி ஜான்சி ராணி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்த கையில் 10 கையை தூக்கி அடிப்பா, ஹலோ ரொம்பலாம் பில்டப் பண்ணாதீங்க கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சீக்கிரங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரிங்க சோழா அப்படின்னு உள்ளார போகிறாங்க. காலிங் பெல் அமுக்கணும்னு வந்துடுறாரு. வாங்க காரு வாசல் நிற்கிறோட தெரியலங்க, உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இந்தாங்க லேப்டாப் கொடுத்துட்டு போக வந்தேன், அவ்வளோதான். என்னங்க நீலா முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மணமகளே வா பாட்டை போட்டு விட்றாரு. கொஞ்சம் பாட்டை அந்த ஆஃப் பண்ணுறீங்களா, ஓ சாரி அப்படின்னு ஆஃப் பண்ணேன், இருங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு ஒரு தட்டு நிறைய கூல் ட்ரிங்க்ஸு ஹாட் ட்ரிங்க்ஸு காபி டீ எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. இதில் இருக்கிறதுல எனக்கு எதுவுமே பிடிக்காதே, என்னங்க இருக்கிற எல்லா வகையானதும் வச்சுருக்கேனே அப்புறம் எப்படி பிடிக்காம போகும், எனக்கு பிடிச்சது கேப்ப கூழுங்க, கேழ்வரகு கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் காலையில் இருந்துச்சா நான் குடிப்பேன், எங்கள் அண்ணன் சேர அண்ணன் அதான் காய்ச்சி கொடுப்பாரு, அது குடிக்கிறாங்களே இல்லையோ பில்டப் போடுறாங்க நம்ம நிலா. இவன் ஐயோ என்னடா அது குடிக்கிற எல்லா பணக்காரங்க என்ன குடிக்கிறாங்களோ அதை பூராத்தையும் வச்சுருந்தா இவன் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மாறிட்டாளா நிலா, இல்லை நிலா இது இல்லாமல் கேப்பக்கூழ் இல்லாமல் வேறு என்ன வேணாலும் கேளுங்க
நான் அந்த ராகவால் முடியும். ஓ சரி, அப்போ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கல. கம்பங்கூழ் அது ரொம்ப பிடிக்கும். என்னங்க கூழு கூழாக கேட்குறீங்க? ஏங்க கூழு தாங்க வைராக்கியமான உடம்புனா, வைரம் பாஞ்ச உடம்புனா எப்படி இருக்குங்கிறது அதுதாங்க ஆரோக்கியமானதுங்க அப்படின்னு சொல்ல, சாரிங்க அது இப்போதைக்கு முடியாது, வேணா ஆர்டர் பண்ணட்டுமா? ஏங்க உங்ககிட்ட ஆர்டர் வாங்கி நான் குடிக்கிறதுக்கு அதுக்கு நானே எங்கள் வீட்டுக்கு போய் குடிச்சிடலாமே, விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி இதை பாருங்க அப்படிங்கல. நிலா ஒரு இது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போங்க. டவுட்டா? உனக்கு என்ன டவுட்டுன்னு எனக்கா தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சோழனால் அங்கே இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இதை ஏதாவது பண்ணிடுவான்னு பின்னாடியே நிற்கிறாருங்க வாசல்ல. இங்கே கூழு கேட்ட கதையிலேருந்து கேட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க. அப்படி போடுறா உனக்கு இதாண்டா, அப்படி தாண்டா வேணும், உனக்கு இதான் ஆப்பு, என் பொண்டாட்டி வச்சா பாரு கூழு பெரிய ஆப்பில் அப்படின்னு நினைக்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுட்டை கிளியர் பண்ண சொல்லல. டேய் என் பொண்டாட்டியை டவுட்டை கிளியர் பண்ண சொல்லி கேட்குறானே அப்படின்னு இங்கே சோழன் குதிக்கிறாரு. சரி அட்டங்குன்னு மனசு சொல்லிக்கிறது சோழனுக்கு. இங்கே நிலா பார்த்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன கிளியர் கட் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இது அப்படி இப்படின்னு சொல்ல அப்படியே உரசிக்கிட்டு பக்கத்தில் நிற்க, ஹலோ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இல்லை நிலா உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா உங்களுக்கு, அதான் அப்படின்னு ராகவ சொல்ல, அதை தள்ளினே காமிக்கலாமே அப்படிங்கல. அதையும் பார்க்குறாரு நம்ம சோழன். அதான் என்னடா மாங்காய் மண்டையா, என் பொண்டாட்டிகிட்ட உரசிக்கிட்டு நிற்பியா, நானே 1 வருஷம் ஆகும்போது என் பொண்டாட்டி பக்கத்தில் நிற்க பயப்படுறேன், உனக்குலாம் தைரியம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு வேணும்டா, யார்கிட்ட, என் பொண்டாட்டிக்கிட்டையா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாரு சோழன். அதுக்கப்புறம் இதை பண்ணுங்க, இது சரிதான், இதை முடிச்சிடுங்க சார், அவ்வளோதான், இதை முடிச்சுனா இது ஃபினிஷ் ஆயிரும், இது ரெண்டா அப்படி இப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்க. மேடம் இது அப்படின்னு சொல்லி, நிலா இது அப்படின்னு அடுத்த பக்கம் போங்க. ஏங்க இப்படியே அடுத்த பக்கம்னு போனீங்கன்னா எனக்கு விடிஞ்சிரும், நான் வீட்டுக்கு போவேனாமா? என்ன நிலா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? ஏங்க இதென்ன ஆஃபீஸா வேலை பார்க்குறக்கு? நீங்கள் ஆஃபீஸ்னே நினச்சிக்கோங்களேன், இது ஒர்க்கு தானே, நீங்கள் ஒர்க்குக்காக தானே இருக்கிறீங்க. ஓ நீங்கள் என்னை ஒர்க்குக்காக தான் கூப்பிட்ருக்கீங்க அப்படி தானே? இல்லை நிலா அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உங்களை யார் அப்பெல்லாம் மெசேஜ் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்க, ஏன் நிலா நான் தப்பாக போட்டேன், நான் ஹாப்பி பொங்கல் தானே சொன்னேன். அது தப்பு இல்லை, அடுத்த வருஷம் தலை பொங்கல் ஏன் சொன்னீங்க? எனக்கே இந்த வருஷம் தலை பொங்கலை இப்போ நான் கொண்டாடிட்டு தான் வந்திருக்கேன், அது தெரியுமா? அது சும்மா ஃபேக் பொங்கல் தானே, அடுத்து நடத்த போகிறதா இங்கே பாருங்கள், நான் 1000 வாட்டி கிளியர் கட்டாக சொல்லிட்டேன், நீங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் லிமிட்டை தாண்டுறீங்க அப்படின்னு சொல்ல. நிலா அப்படிலாம் சொல்லாதீங்க நிலா, நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன், உங்கள் அப்பா அம்மா திருவண்ணாமலை என்ன பண்ணுறீங்க எல்லாம் தெரியும், கல்யாணத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க, விடுங்க, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தானே இருக்க போகிறீங்க. ஏங்க நான் தனியாக இருந்தால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன தலையெழுத்தா? ஏன் ஊரில் வேற ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் தலையெழுத்தான்னு சொல்லல சோழனுக்கு சந்தோஷம், வேற ஆம்பளை இருக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு அந்த சந்தோஷம் அப்படியே அமைங்கிறது. அடிப்பாவி தூக்கி வச்சுட்டு டொம்முன்னு தூக்கி போட்டாலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி மறுபடியும் காதை தீட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், எனக்கு எத்தனை ஆம்பளை வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, எனக்கு என் மனசில் இருக்கிறது என் சோழன் மட்டும்தான். எங்கள் அப்பா அம்மா போய் நீங்கள் பார்த்துட்டா பேசிட்டா நான் என்ன சரின்றவேனா? அவங்க ஆல்ரெடி பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கிறோம் தானே வந்தேன். இல்லை நிலா என்ன பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஓ போய் பார்த்துட்டு வேற வந்துட்டியோ அப்படின்னு இங்கே அவர் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு வெளியில் சோழன். இங்கே நிலா பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தா என்ன, ஆட்டுக்குட்டியை பார்த்தானா, அமெரிக்கா அதிபதியை பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு தேவையில்லை, என் மனசு முழுக்க என் புருஷன் சோழன் தான் இருக்கார், போதுமா? ஏங்க பொய் சொல்லாதீங்க, அதுதான் நீங்கள் டைவர்ஸ் வரைக்கும். ஐயோ என்ன ராகவன் நீ என்ன முட்டாளா அப்படின்னு கத்திடுறாங்க. பட்டார்னு லேப்டாப் போட்டுட்டு, என்ன நிலா நான் உண்மையை தானே சொன்னேன், அவனை தான் உனக்கு பிடிக்கான்னு டைவர்ஸ். இங்கப்பா எனக்கு பிடிக்காம இருந்தது என்னமோ உண்மைதான், அது 5 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ அவரை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவர் மாதிரி நீலாம் ஒரு தூசிக்கு பெறுவியா? கொஞ்ச நாள் கூட ஆகலை, பக்கத்தில் உரசிக்கிட்டு நிற்கிற, லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அவர் கல்யாணம் ஆகி தான் என் கூட பொண்டாட்டியாக புருஷனாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு வீட்டில் தான் இருக்கோம். ஒரு தப்பான பார்வை என்னை பார்த்துருப்பாரா? ஆனால் என்னை ரசிப்பார், அது ஒரு காதல் அன்பு பாசம் தான் இருக்கும், அதில் ஒரு கெட்ட எண்ணமே இருக்காது. என்னை அவ்வளோ பாதுகாப்பாக என்னை பார்த்துருக்காரு, ஒரு தப்பான பொண்டாட்டின்னு என்னை அணுகுமுறை பண்ணதே இல்லை. ஆனால் நீ நினைக்கலாம் நான் கோடீஸ்வரன், அது ஒரு பாலடைஞ்ச மண்டபம் அப்படி இப்படின்ட்டு, அது பெருசு இல்லை, மனசு முக்கியம். நான் அங்கே இருக்கிறத நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். என் வீட்டில் கூட நான் அப்படி இருந்ததில்லை தெரியுமா? சோழன்னா என் புருஷன், கடைசி வரைக்கும் என் சோழன் கூட தான் நான் வாழ்வேன், இது சத்தியம்டா. நான் சும்மா அவனுக்காக சொல்ல நீ நினைக்காதடா, கூறு கட்ட குக்கரு, நான் வர்றேன் அப்படின்னு எந்திரிக்க அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறார் ராகவ். அடி பாவி உன் மனசில் நான் இந்த அளவுக்கு இருக்கனா அப்படின்னு சோழன் மயங்கி விழுக போகிறாரு. ஆனாலும் நிலா வர்றதை பார்த்துட்டு குடுன்னு ஓடி போய் வண்டிக்குள்ள ஏறி கதவை அப்படி திறந்துட்டு பட்டக்குன்னு போய் உட்காந்துக்கிறாங்க. சே இப்படி ஒரு மனுஷ ஜென்மம், பணம் இருந்துட்டா எவ்வளோ இருந்தாலும் எப்படி வேணாலும் கூப்பிட்டுலாம் வந்துருவாளுங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கே, என்ன ஜென்மமா அப்படின்ட்டு போகிறாங்க முணங்கிக்கிட்டே. சோழா வண்டி எடுங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க முழங்கிட்டு வரீங்க, என்ன முனங்கள் சத்தம், எதுவும் திட்டுனானா அப்படின்னு கேட்க, அவன் திட்டல என்ன தான் அதிசயம், நீ வண்டி எடுங்க சோழா அப்படிங்கல. பார்க்குறாங்க, பாரு அதே மெயின்டைன்
ஃபோன் பண்ணிக்கிட்டே இங்கே வருவா. என்னத்தை முழுசாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டில, அப்புறம் சொன்னா என்ன அப்படிங்கல. சோலா என்ன ஒரு மாதிரியா படபடப்பா இருக்கீங்க, ஓடி வந்தீங்களா, நீங்கள் எதுவும் அங்கே உள்ளர வந்தீங்களா? சேச்சா நான் வரலங்க, வந்தேன் அப்புறம் வந்துட்டேன். நீங்கள் ஏதோ கத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கத்திக்கிட்டு இருந்தேன்னா நான் என் புருஷன் சோழன் அப்படின்னு சொன்னது எதுவும் கேட்டிங்களா? ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆஹா இவன் கேட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு, இங்கே பாருங்கன்னு நிலா சொல்ல போகிறாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க சோழா, நான் அவன்கிட்ட தப்பிக்கிறக்காக தான் உங்களை என் புருஷன் சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி உங்களை பற்றின நினைப்பு என் மனசில் எதுவும் இல்லை, அதனால் மறந்துடுங்க, இதைத்தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரா. சோழன் சொன்னது கேட்டோன்னு நிலா சிரிக்கிறாங்க. கள்ளி கள்ளி, அதாண்டி உண்மை, உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன், ஆனாலும் நான் இனிமேல் பயப்பட மாட்டேன்டே, பயப்படவே மாட்டேன், உன் மனசு முழுக்க நான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் இருக்கு பாரு உனக்கு அப்படின்ட்டு. சரிங்க நிலா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்ப, அப்படியே நிலா சோழனை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. கண்ணாடியில் பார்க்குறாரு, பின்னாடி உட்காந்தாலும் முன்னாடி தெரியுமே, சைடில் உட்காந்துட்டு திரும்பியும் பார்க்க முடியல, கண்ணாடியிலையும் பார்க்க முடியல. சரி பாட்டு இருக்குது பாட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட ஆரம்பிக்கிறாரு. கல்யாண தேனிலா அந்த பாட்டை போட போட இங்கே பாருங்க சோழா அப்படியே ரசிக்கிறாங்க. இருந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க வேற பாட்டை போடுங்க அப்படிங்கிறாங்க. வேற பாட்டை போட்டால் அந்த பாட்டு என்ன பாட்டுனா வா வெண்ணிலா அந்த பாட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சோழா சரி விடுங்க நான் போடுறேன், அவங்க எஃப்எம் போடுறாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட, வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு பாட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாங்க நிலா. சிரிடி மாவுளே சிரி, நீ அங்கிட்டு சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது, வச்சு ஓட்டுறேன் பாரு அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்கலங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.